ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் நலன் சேனல். சூப்பரான வேலை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக போக்குவரத்து துறையில் சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 3200க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பல்வேறு மாவட்டங்களில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போது இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. போக்குவரத்து துறை இருக்கு பாருங்க, அங்கிருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசு 8 போக்குவரத்து கழகங்கள்ல 25 மண்டலங்கள்ல கீழ்கண்ட பணியிடங்களுக்கு அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்ய நடந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 8 போக்குவரத்து கழகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை எம்டிசி, அதே மாதிரி அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இருக்கு பாருங்க சென்னை எஸ்சிடிசி, அதுக்கப்புறம் டிஎன்எஸ்டிசியில விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோவை கொடுத்துருக்காங்க, மதுரை, திருநெல்வேலி போன்ற 8 கழகங்கள்ல உங்களுக்கான வேலையை கொடுத்துறாங்க. நல்ல ஒரு ஜாப் அப்டேட் தான். எந்த பதவி பெயர் எந்தமான ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓட்டுநருடன் நடத்தின, அதாவது டிரைவர் கம் கண்டக்டருக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு டிரைவிங்கும் தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி கண்டக்டருக்கான ஜாபும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எனக்கு டிரைவர் மட்டும் தெரியும், பட் கண்டக்டர் தெரியாதுன்றவங்க அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி கண்டக்டருக்கான ஜாப் தெரியும், டிரைவர் தெரியாது அப்படின்னு அப்ளை ரெண்டுமே தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ரெண்டுத்துக்கான லைசன்ஸ் வச்சிருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நோட் பண்ணிக்கோங்க, டிரைவர் கம் கண்டக்டர் ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான ஜாப் தான். ஏன்னா உங்களுக்கு டிரைவரும் தெரியணும், கண்டக்டரும் தெரியணும். எப்பறாலும் உங்களுக்கான ஜாப் மாற்றி கொடுப்பாங்க. அதாங்க உங்களுக்கான பதவி. ஸோ இதான் பார்த்தா ஒரு ப்ராப்ளம். தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே டிரைவர் கம் கண்டக்டர்னால ஒரு சில பேர் தான் அப்ளை பண்ண முடியும், எல்லாராலையும் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3274 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எது நல்ல வேக்கன்சினே சொல்லலாம். ஸோ நிறைய வேக்கன்சி எதிர்பார்த்தோம், பட் இப்போதைக்கு 3274 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இல்லை வேக்கன்சி பிரிச்சிருக்காங்க பாருங்க. மாநகர போக்குவரத்து கழகம் சென்னையில் எம்டிசியில் 364 வேக்கன்சியும், அரசு விரைவு போக்குவரத்து கழகம் எஸ்சிடிசியில் 318 வேக்கன்சியும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜோன் வைஸா கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ டிஎன்எஸ்டிசியில் விழுப்புரம் லிமிடெட் அப்படின்னா விழுப்புரத்தில் 88 வேக்கன்சி, வேலூர்ல 50 வேக்கன்சி, காஞ்சிபுரம்ல 106 வேக்கன்சி, கடலூர்ல 41, திருவண்ணாமலை 37, டோட்டலா விழுப்புரம் ஜோன்ல 322 வேக்கன்சியும், கும்பகோணம் லிமிட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. கும்பகோணத்துல 101 வேக்கன்சி, நாகப்பட்டினம் 136, திருச்சியில 176, காரைக்குடியில 185, புதுக்கோட்டையில 110, கரூர் 48, டோட்டலா கும்பகோணம் ஜோன்ல 756 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலம்ல பார்த்தா 382, தருமபுரி 104, டோட்டலா 486 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் ஜோனை பொறுத்த வரைக்கும் கோவையில 100, ஈரோடு 119 வேக்கன்சி, ஊட்டியில 67, திருப்பூர்ல 58, டோட்டலா 344 வேக்கன்சி. மதுரை ஜோன் பொறுத்த வரைக்கும் மதுரையில 190 வேக்கன்சி, திண்டுக்கல்ல 60 வேக்கன்சி, விருதுநகர்ல 72 வேக்கன்சி, டோட்டலா 322 வேக்கன்சி. நெக்ஸ்ட் திருநெல்வேலி ஜோனை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில 139, நாகர்கோயில 129, தூத்துக்குடியில 94, டோட்டலா 362 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது 3274 வேக்கன்சி உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா அரசு விதிமுறைப்படி ரிசர்வேஷன் ஒவ்வொன்றுத்துக்கும், அதாவது எஸ்சிக்கு எவ்வளோ வேக்கன்சி, எஸ்டிக்கு என்ற மாதிரி கண்டிப்பாக விரைவில் பார்த்தா அப்டேட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சமா 24 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ண முடியும். மினிமம் 24 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சமாக ஓசி கேட்டகரி இருக்காங்க பாருங்க, அவங்க 40 வயசுக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி பார்த்தா 45 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்க பாருங்க, ஓசி கேட்டகரி, அவங்க 50 வயசுக்குள்ள இருக்கலாம். அதே மாதிரி மீதி இருக்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 55 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான ஏஜ் மினிமம் 24, அதிகபட்சமாக 45 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணுங்க. ஓகே, கல்வி தகுதி, இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணா போதுமானது. கூடவே தமிழ்ல நல்லா எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணிட்டு தமிழ் தெரிஞ்சாவே போதுமானது, அப்ளை பண்ணலாம். இதான் பேசிக் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் முக்கியமான டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன தேவை அப்படின்னா,
செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனரக வாகனத்துக்கான டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா குறைந்தபட்சம் 18 மாசம் கனரக வாகனம் ஓட்டியதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 18 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்ட்கான சர்டிபிகேட் இருக்க பாருங்க, முதலுதவி சர்டிபிகேட் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொதுப்பணி விலை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த டிரைவிங் லைசன்ஸும் கேட்டிருக்காங்க, கண்டக்டர் லைசன்ஸும் கேட்டிருக்காங்க. 2 லைசன்ஸுமே வச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். முக்கியமான இன்ஃபர்மேஷன் 1/1/2025க்கு முன்னாடி இந்த சர்டிபிகேட்லாம் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அதாவது டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிபிகேட், நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்ட்கான சர்டிபிகேட், அதுக்கப்புறம் டிரைவிங் கண்டக்டருக்கான லைசன்ஸ், இது எல்லா லைசன்ஸுமே இருக்கு. அப்படி எல்லா சர்டிஃபிகேட்டுமே இருக்கு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 1/1/2025க்கு முன்னாடி இந்த லைசன்ஸ்ல நீங்க வச்சிருந்துருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கான உயரம் கேட்டிருக்காங்க. உயரம் குறைந்தபட்சமா 160 சென்டிமீட்டர் இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். எடையை பொறுத்த வரைக்கும் 50 கிலோகிராம் குறைந்தபட்சம் இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் உடல் தகுதியை பொறுத்த வரைக்கும் கிளியர் ஐசைட் வந்து கேட்டிருக்காங்க. தெளிவான உங்களுக்கு கண் பார்வை இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எவ்விதமான உடலங்க குறைபாடுகள் இல்லாமல் இருக்கணும், எந்த விதமான பிசிக்கல் டெஃபர்ட் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்த கட்டமாக சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் பயிற்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து 24 இல்ல 24 மற்றும் 12 மாதங்களுக்கு முன் அனுபவம் ஆகிய நிபந்தனை பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து அந்த சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் மூலமாக டிரைவிங் பயிற்சி பெற்று பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைந்தபட்ச வயசு 24 கிடையாது, அந்த 18 மாசத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. அது வந்து யாருக்குன்னா அந்த இடங்களை நீங்க போயிட்டு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினவங்க மட்டும். ஓகே. நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் SC/STக்கு 590 ரூபா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்காங்க பாருங்க BC MBC OBCக்கு 1180 ரூபா நீங்கள் ஃபீஸாக பேமெண்ட் வந்து பண்ணுவீங்க. எப்படி அப்ளை பண்ணலாம்னா arasubus.tn.government.in இந்த வெப்சைட் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு எக்ஸாம் இருக்க போது, தேர்வு செய்யும் முறை அதாவது உங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்க போது, இன்டர்வியூ இருக்க போது, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டிரைவிங்கான டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸோ இது 3 வச்சு தான் சைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஃபீஸ் பண்ணுற பேமெண்ட் எக்காரணத்துக்கு ஒன்றும் திரும்ப செலுத்த மாட்டோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வெப்சைட் arasubus.tn.government.in இந்த வெப்சைட் மூலமா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 21/3/2025 அதாவது நாளிலிருந்து 1 மணிலிருந்து 21/4/2025 மதியம் 1 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட 1 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எப்படி இந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணது கொடுத்து நம்ம சேனல்ல வீடியோ வந்து போடும், அதை பார்த்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் மொத்த நோட்டிஃபிகேஷனுக்கான இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அதை பற்றி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வெப்சைட் மூலமாக. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நாளை முதல் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது இன்னும் மீதமுள்ள ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலக்கான பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா ஜாப் அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்தியாவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.